எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப நாளா கிச்சனுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த விஷயம் தான். அது இன்னைக்கு வாங்கிட்டேன். என்னன்னா, புது கேஸ் ஸ்டவ் தான். இந்த பழைய கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. துரு பிடிச்சிருச்சு. சிம்மில் வச்சே இதில் குக் பண்ணவே முடியல. ஹை ஃப்ளேமில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் பண்ணி டெய்லி ஃபுட்டை தீச்சிக்கிட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லிட்டு சத்யா ஏஜென்சிஸ்க்கு தான் வந்தோம். ஆனால் இந்த சத்யா ஏஜென்சிஸ்னாலேயே இந்த சத்யாவுக்கு சோதனை வரப்போகுதுன்னு எனக்கு அப்போ புரியல. லேட்டராக தான் புரிஞ்சுது. அது என்னென்னு பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சத்யாவுக்கே சத்திய சோதனை. நாம் வாங்க போகிறது என்னமோ ஒரு பொருள் தான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா பொருள் மேலேயும் என்னோடய கண் இருந்துக்கிட்டே இருந்தது. நிறையா பொருள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். பட் ஒட்டுக்கா இப்போ வாங்க முடியாதனால ஒவ்வொன்றா ஒவ்வொரு மந்த்தாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி 2 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இந்த டைம் கிளாஸ் டாப்பு அதுவும் 3 பர்னராக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தியில் வாங்கலான்னு. அதுதான் கொஞ்சம் எங்களோட பட்ஜெட்டுக்கு அது கொஞ்சம் ஒத்து போச்சு. இங்கே சர்வீஸே கொஞ்சம் புவராக தான் இருந்தது. என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம், இதில் பார்த்துட்டு எதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ வரவங்கெல்லாம் ஒன்றும் பிளான் பண்ணிவிட்டு வரப்போகிறதில்ல. அங்கே வந்து பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு தான் வாங்க போகிறோம். நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி தான் காமிச்சாங்க. பட் அந்த 3rd பர்னரில் இருக்கிற பிரச்சனை நாங்கள் இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. வீட்டுக்கு வந்து ஸ்டவ் செட் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இந்த பர்னர் ஏதோ லூஸாக இருக்கிற மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னாரு. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னேன். பட் அதுக்கு அவர் இல்லை செக் பண்ணணும்னு சொல்லி அடியிலலாம் பார்த்தாரு. ஸ்க்ரூ லூஸாக இருக்குமோன்னு டைட் பண்ணி பார்த்தாரு. அப்போவும் டைட் பண்ணாலும் அது அந்த பர்னர் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது. என்னென்னு பார்த்தா அது அப்படியே கட்டாயிருக்கு. ஸ்டவ்லேருந்து கட்டாகி நிற்கிது. லூஸாக இருந்தது. நல்ல வேளை இவர் பார்த்தாரு. இந்த மாதிரி நாலேஜ் இருக்கிறவங்க ஓகே இதெல்லாம் என்ன ஏதுன்னு செக் பண்ணி வாங்குவாங்க. ஒன்றும் தெரியாதவங்க ஸ்டவ் அப்படியே வாங்கிட்டு போய் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாள் போக்கில் அது அப்படியே டேமேஜ் ஆகும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். பட் இதெல்லாம் ஷோரூம் தான். அவங்க தான் பார்த்து கரெக்டான பொருளை நம்மளுக்கு கொடுக்கணும். நம்ம அவ்வளோ பே பண்ணுறோம். இதுக்கு அவங்க பில்லு கூட கொடுக்கல. அப்புறம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. எங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களால் சிட்டிக்குள்ளே போய் வாங்கிட்டு வரக்கு டைம் இல்லைன்னு தான் பக்கத்துலேயே இருக்கிற ஷோரூமில் போனோம். பட் அதுவும் இப்படி மறுபடியும் 2வது டைம் போக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு கொடுக்குற ஒரு 400 ரூபா ஆஃபரு பெட்ரோல் செலவுக்கே சரியாக போயிடுது. வேறு வழியில் போய் தான் ஆகணும். டைம் ஆல்ரெடி 8:30 ஆகிடுச்சு. ஷோரூம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். நல்ல வேளை ஷோரூம் ஓப்பன் ஆகி தான் இருந்தது. அங்கே போனால் அவங்க இந்த ஒரு பீஸ் தான் இருக்குதுன்ட்டாங்க. வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்கிறத எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. வேறு ஸ்பேரும் இல்லைன்ட்டாங்க. எங்களுக்கு ஒரே கடுப்பாயிடுச்சு. கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு சரி வேறு வழி இல்லை டிஸ்பிளேயில் இருக்கிறதே பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கேஸ் ஸ்டவ் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் பாடுபடுறேன். ஒரு 3 மாதமாக போராடிட்டுருக்கிறேன். ஆன்லைனில் நினச்சா வாங்கியிருக்கலாம். பட் சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும். இது சேஃப்டி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஷோரூமில் போய் வாங்குகிறோம். ஆனால் ஷோரூம்லேயும் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல வேளை ஹஸ்பண்ட் அதை நோட் பண்ணார். நான்லாம் போய் வாங்கியிருந்தேன்னா இதெல்லாம் எதுவும் நோட் பண்ணியிருக்க மாட்டேன். பார்க்குற பளபளன்னு இருக்குதா, புதுசாக இருக்கா, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். இதுக்கு தான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும்னு நான் சொல்கிறது. இதோட மட்டும் இது ஸ்டாப் ஆகலை. இன்னொரு பிரச்சனையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அப்பா ஒரு வழியாக வாங்கிட்டு வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பர்னரில் உஸ்ஸுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது. என்னடா சத்யாவுக்கு வந்த சோதனை, அதுவும் சத்யா ஏஜென்சிஸ்னாலேயே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், மேபி ஃபஸ்ட் அடுப்புக்குனால அதில் ப்ரெஷர் அதிகமாக வர்றதுனால அந்த சவுண்டு வருது, மீதி 2 பர்னரில் அது வரல அப்படின்னு மனசை தேத்திட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேணா ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு வேறு வழியும் இல்லை. காலையில் நான் இதில் தான் சமைச்சாகணும். என்னால் பழைய அடுப்பில் சமைக்கவே முடியல. இந்த சவுண்டை நீங்களே கேளுங்க. ப்ரீத்தியெல்லாம் குறை சொல்ல முடியாது. ப்ரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி. ஸ்டவ்வெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஷோரூம் தான் பிரச்சனை எனக்கு.
இனிமேல் என்ன பொருள் வாங்கினாலும் வேறு ஷோரூம் போயிடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். அடுப்பெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருந்தது. இந்த நாபுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நார்மலாக என்கிட்ட இருந்ததை விட. ஸோ இந்த நாபுக்கு வேண்டியே நான் இந்த அடுப்பை சூஸ் பண்ணினேன். ப்ளஸ் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. என்னென்னு பார்த்தா இது எல்லா அடுப்பு போல் இது எல்லாமே அப்படியே மேலே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டு வந்து பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தா இது எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கிறது தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி வச்சுருந்த அடுப்பு பழைய ஓல்டு மாடல், அதில் இப்படியெல்லாம் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதனாலேயே இதை நான் செலக்ட் பண்ணினேன். இந்த கேஸ் ஸ்டவ்வோட ப்ரைஸு 7700 சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு 400 ஆஃபர் பண்ணி 7400 சொன்னாங்க. ஆன்லைன்லேயும் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. பட் அந்த 400 ஆஃபர் கொடுத்தது எங்களுக்கு யூஸே ஆகலை. ஏன்னா நாங்கள் 2 டைம் காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டோம். பட்ஸ் ஓகே, ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடு தான். எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழேயும் எல்லாமே அலுமினியத்தில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அடுப்பு ரொம்ப வெயிட்டாக இருந்தது, என்னால் தூக்கவே முடியல. க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வெயிட்டாக இருக்கிறதுனால. இந்த ரெகுலேட்டரையும் சீக்கிரமாக மாற்றணும். இந்த கேஸ் ஸ்டவ் வச்சதுக்கப்புறம் எனக்கு என்னமோ கிச்சனுக்கு ஒரு தனி லுக் வந்த மாதிரி தான் தோணுச்சு. யூஸ்வலாக எந்த புது பொருள் வாங்கி வச்சாலும் வீட்டுக்கு அப்படி தான் அழகு சேர்க்கும். கிச்சனுக்கு ஒரு பொருள் புதுசாக வந்தால் போதுமே, என் கையும் கண்ணும் சும்மாவே இருக்காது. அதை சும்மா சும்மா பற்ற வச்சு பார்க்குறதும் என்ன, தொட்டு பார்க்குறது என்ன, பின்ன என்னங்க பண்ணுறது. நம்மளோட பாதி டைம் இதில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைல்ல. எப்படியோ கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் ஒரு வேளையே எனக்கு இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடு. நிம்மதியாக தூக்குவேன். காலையில் எழுந்திரிச்சு நிம்மதியாக சமைக்கலாம்னு நினச்சிட்டே போய் தூக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.